ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஒரு யோன்மின்னோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க யோன்மின்னோட ஒன் ஷாட். ஸோ நம்மளோட சேனலில் யோன்மின்னோட ஒன் ஷாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ போடுறேன், ஓகேவா? ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹிஸ் கேர் ஆஃப்டர் மேக் அவுட், ஓகேவா? ஸோ இதான் நேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேடா, வாங்க அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு டார்க் தீமில் இருக்க ஒரு மேன்ஷனில் ஒரு பர்டிகுலரான ஒரு ரூமில் செம்மையாக இருக்குது. அந்த ரூம் லைக் ரெட் அண்ட் பிளாக் தீமில் சூப்பர்வாக இருக்குது. ரெட் கலர் லைட்ஸ், ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த ரூமில் ஒரு பெட்டில் நம்ம யோன்மின் தான் படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே படுத்துட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம பசங்க மேக் அவுட் முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம யூங்கி தான் அப்படியே நம்ம ஜிமினாவோட ஒவ்வொரு ஹேராக அப்படியே எடுத்து ரொம்ப சாஃப்டாக ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படியே ஜிமினும் பார்க்குறான். சுகா, சொல்லுடா, என்ன சுகா பண்ணுற? என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், தூங்குடா. தூக்கமே வரல சுகா. ஏன், என்னாச்சு? இல்லை சுகா, ஆஃபீஸை பற்றி இழுக்காது ஜிமின், நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன். சுகா, கொஞ்சம் கேளு சுகா, நான் சொல்கிறத. சரி சொல்லு. ஆஃபீஸில் நாளைக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ண வேண்டியிருக்கு சுகா. சரி, சைன் பண்ணிட்டு போய். சுகா, நான் இந்த நிலைமையில எப்படி சுகா போவேன்? இங்கே பாரு ஜிமின், ஆல்ரெடியே நீ ஆஃபீஸில் ஒரு பையன்கிட்ட நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னு சொல்கிறத சொல்லாமல் இருக்கிறனால தான் இப்போது தூக்கி போட்டு உன்னை இப்படி பண்ணி வச்சுருக்கேன். திருப்பியும் நீ ஆஃபீஸ்ன்னு தொடங்கி என்னை திருப்பியும் பண்ண வச்சிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி காண்டாகிட்டு பேசுகிறாரு. ஏன் சுகா இப்படி பேசுகிறேன்? டேய், அவன் யார்? நியூ ஜாயினிங், ஏதோ பேர் என்ன சொன்ன? பிரைட் சுகா. பிரைட். என்ன பார்வை பார்க்குறான் உன்னை? அப்படியே தின்ற மாதிரி பார்க்குறான். எங்கள் பாரு, அந்த இடத்துல நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவனை கொன்று போட்டிருப்பேன். சுகா, கோவப்படாத சுகா. நீ கோவப்பட்டா உன் மூஞ்சு அப்படியே இந்த சீரி போன கேட்டோட மூஞ்சு மாதிரி இருக்கு. ஜிமின், டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். சுகா, நான் என்ன பண்ணேன் சுகா? ஏன் நீ இப்படி எங்கள் மேலே கடுக்கடாக இருக்க? எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட நீ கேரே பண்ணிக்க மாட்டேங்கிற. ஸ்டார்டிங்லலாம் எவ்வளோ உருகி லவ் பண்ணுவேன். நான் வந்த உடனே எனக்கு காஃபி டீ எல்லாம் போட்டு கொடுத்து என்னை டின்னர் சாப்பிட்ட வச்சுட்டு தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவேன். இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒவ்வொரு ரீசன் சொல்லி எதையாவது சொல்லி வந்த உடனே என்னை பெட்டு கழிச்சிட்டு மேக் அவுட் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். எவ்வளோ டயர்டாக இருக்குது தெரியுமா? நான் எனக்கு அங்கே மட்டுமா ஜாப் போகிறேன்? உனக்கும் சேர்த்து தானே இந்த கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னை இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அச்சோ ஜிமின், சாரிடா பேபி. இதோ நான் ரொம்ப கோவமாக இருந்தேன்டா. எனக்கு சுத்தமாக அவனுங்களெல்லாம் புரியலடா. நீ பேசாமல் நாளிலேருந்து ஒர்க் போகாத, நான் போய்க்கிறேன். சுகா, இது என்னோட அப்பாவோட கம்பெனி, உனக்கு புரியுதா? நம்ம சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகே? சரிடா. எனிவே, உனக்கு ரொம்ப பசிக்கும்ல? அப்படியெல்லாம் இல்லை சுகா, நீ ஹக் பண்ணிட்டு பாடு, கம்முன்னு பாடு, அவ்வளோ போதும். இருடா, நான் ஆர்டர் போடுறேன். வீட்லேயும் மேட்ச் யாரும் இல்லை. சரி, நீ ஆர்டர் போடு, அது வரைக்கும் என் பக்கத்துலேயே பாடு. நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன் ஹேண்டால் ஹக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டால் மொபைல் எடுத்து ஆர்டர் போடுறாரு. ரொம்ப வலிக்குதா ஜிமின்? இல்லை சுகா, ரொம்பலாம் இல்லை. சாரி புட்டுமா, சாரி, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் பேக்கில் எடுத்து விட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஐம் ரியலி சாரி டீச்சர்லாம். ஐயோ, ரொம்ப வலிக்குதாடா? இல்லை சுகா, வலிக்கலாம். நீ ரொம்ப எல்லாம் ஒரி பண்ணிக்காத, சரியா? ஆனால் ரொம்ப பசிக்குது. இப்போ தான் உனக்கு பசிக்குதா? ரொம்ப பசிக்குது. நான் வேணால் ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வரவா? ஆர்டர் பண்ணியிருக்கேன்ல சுகா, வந்துடும், அதையே சாப்பிட்டுக்கலாம்.
ஏய் ஜிமினா, ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணுற? நான் எங்கே உன்னை லவ் பண்ணுறேன்? நீ தான் என்னை லவ் பண்ணுற, ரொம்ப லவ் பண்ணுற, எக்ஸ்ட்ரீம் லெவலில் லவ் பண்ணுற, என் மேலே இவ்வளோ ஒப்சஷனாக இருக்க. ம் அது மட்டுமா, மேக் அவுட் பண்ணுறப்போ தான் நீ அப்படியே புலி, கரடி, மான்ஸ்டர் மாதிரியே நடந்துக்கிற. ஆஃப்டர் மேக் அவுட் எவ்வளோ அழகாக பூச்சிக்குட்டி மாதிரி என்னை கொஞ்சிற. இதுதான் சுகா அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை விட்டு ஓடி போகாததுக்கு காரணமும் இதுதான். இல்லைன்னா நீ இப்படியெல்லாம் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்திருந்தா அவள் எப்போயோ ஓடி போயிருந்திருப்பா. அதான்டா, அதான் நாட்டுக்கட்டையாண்டோ இருக்கிற உன்னை தூக்கிட்டு வந்திருக்கான். ஐ லவ் யூ ஸோ மச் சுகா, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ டூடா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. ஸோ ஆஃப்டர் 10 minutes அப்படியே வந்து ஃபுட்டும் வந்துடுது. அப்படியே சுகா வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு கீழேருந்து ஃபுட்டாக வாங்கிட்டு அப்படியே வந்து மேலே வராரு. ஜிமினா, ஃபுட் வந்துடுச்சு, ஏந்திரி வா. எனக்கு எந்திரிக்கலை, உடம்பெல்லாம் வலிக்குது. ஏய் அதான் கேட்டேன்லடா, ரொம்ப ஓவராக பண்ணிட்டேனா? ரொம்ப வலிக்குதா? இல்லை, ரொம்பலாம் வலிக்கலை, இப்போ தானடா சொன்னேன் ரொம்ப வலிக்குதுன்னு. எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக தானே இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணிகிட்டே சொல்ல, சுகாவும் அப்படியே அழகாக தூக்கி உட்கார வைக்கிறாரு பெட்டில் சாய்ச்சி, பேக்கில் பில்லோலாம் வச்சுட்டு. அப்படியே சுகா ஃபுட்டை எடுத்து டேபிள் அப்படியே விரித்து வைக்கிறாரு. பிடிச்சதே ஆர்டர் பண்ணியிருக்க, ஓகே ஓகே சிட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்படியே சுகாவுக்கு பார்க்கும்போது க்யூட்டஸ்ட் ஓவர்லோடர் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே வந்து ஹெட்டை லைட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு ஃப்ரெண்டில் இருக்க சோஃபாவில் அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த ஃபுட்டை அவரும் எடுத்து டேஸ்ட் பண்ணுறாரு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசி உட்காந்து சாப்பிட்றாங்க. டைம் இப்போ சின்ன கொஞ்சம் டைம் இல்லைடா, மிட் நைட் வந்து 2 o'clock ஆகுது. 2 பேரும் இப்போ தான் உட்காந்து சாப்பிடவே செய்கிறாங்க. சுகா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கலாமா? இருடா, இந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு வரேன், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரேன், அது வரைக்கும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு கீழே வந்து அதெல்லாம் டஸ்ட்பினில் எடுத்துகிட்டு போட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வராரு. பார்த்தா சுகா வந்து அப்படியே வந்து படுத்துட்டு பார்க்குறாரு யூங்கிய. சாரிடா, டங்கு ஸ்லிப்பர் ஜிமின். அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சுகாவும் அப்படியே வந்து படுத்துறாரு. ஏய் பாப்பா, சொல்லு சுகா, என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்பவே பிடிக்குமே, ரொம்ப 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 பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? இப்படி மொட்டையாக கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுடா. எந்த அளவுக்குன்னா ஒரு ரீசனும் இல்லாமல் நீ என் உயிரை கேட்டால் கூட யோசிக்காமல் தந்துடுவேன். அந்த அளவுக்கு உன்னை பிடிக்கும். கண்மூடித்தனமாக நம்புறியா ஜிமின்? என்ன கண்ணை மூடிட்டு நம்புகிறேன் சுகா உன்னை. நான் அவ்வளோ நம்புகிறேன், உன்னை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ நம்புகிறேன் உன்னை. ஐ லவ் யூ ஸோ மச் சுகா, ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, பேசாமல் கவனிப்பாடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. சுகாவுக்கு ஒரே சிரிப்பாக வருது ஜிமின் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அவரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட சைடு ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் எழுந்துட்டுச்சு, வெடுவெடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இங்கே சுகா தான் அப்படியே பின்னாடியிலேருந்தே பூனைக்குட்டி மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஜிமின், உனக்கு எங்கேயாவது பெயின் ஆனால் சொல்லடா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம். ஐயோ சுகா, ஐ எம் ஆல் ஓகே, புரியுதா உனக்கு? ஹே ப்ளீஸ்டா சொல்லுடா, மறைக்காதடா, ஆஃபீஸ்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காதடா, சொல்லு, ஏதாவது பெயின்னா சொல்லு, கூப்பிட்டு போகிறேன், நான் காட்டிட்டு அதுக்கப்புறமா நானே கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு வரேன். ஐயோ சுகா, ஐ எம் ஓகே, ஐ எம் ஆல் ரைட், ஓகேவா? நான் நல்லா இருக்கேன், அது மட்டும் இல்லை நான் பெயின் கில்லர் எடுத்துருக்கேன். ஸோ ஐ எம் ஓகே. புரியுதா உனக்கு? ஏய் நான் சொன்னால் புரிஞ்சுக்கோடா, நீ பெயின் கில்லர் போட்டால் மட்டும் அது சரியாக போயிடாது. நான் ஹாஸ்பிட்டல் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்லி நீ கூட்டிகிட்டு போவ? சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு டக்குன்னு சொல்லிட்டா டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமா? வர முடியாது, அதுதான் சுகா சொல்கிறேன், ரொம்ப டைம் ஆகும். ஆல்ரெடி மீட்டிங்குக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ வேறு பிளான்னு பேசியே டைமை கடத்திக்கிட்டு இருக்க, புரிஞ்சுதா?
இப்போ நான் சீக்கிரமாக போயாகணும். வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு வரலாம். சரியா? என் செல்லக்குட்டி இங்கே இரு. பாய். போகாதடா டே, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன்டா டே, இருடா. சுகா பேபி அதெல்லாம் வேணாம், உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், நீ படு. படுத்து தூங்கு. சரியா? ஐயோ டே, எனக்கு டயர்டாகவே இல்லைடா, நான் உன்னை கொண்டு விடுறேன் வா. வேணாம் வேணாம் வேணாம். இங்கே பாரு, நான் கடிச்சு வச்சது, அதுக்கப்புறமா இங்கே பாரு நல்லா புளிக்குட்டி போராண்டி வச்சுருக்க மாதிரி நல்லா போராண்டி வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் உனக்கு அங்கே ஆயில்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு கம்முன்னு படு. சரியா? போயிட்டு வந்த உடனே நம்ம வந்துட்டு வெளியே எங்கேயாவது போகலாம். ஓகே, ஹோட்டலுக்கு போகலாம். அதுக்கு சக்ஸஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. இது மட்டும் சக்ஸஸ் ஆகலைன்னு வையன், மூஞ்சை தூக்கி வச்சுட்டு ஒரு வாரம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்படியெல்லாம் இல்லை சுகா, கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறேன். பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் பாட்டுக்கு ஓடிடுறான். ஸோ சுகா இங்கே வந்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே கவுச்சில் உட்காராரு. ஐயோ ராமா, இன்றைக்கி என்னெல்லாம் விளையாட வச்சுருக்கேன்னு தெரில எனக்கு. இன்னைக்கு மட்டும் மூட் ஆஃபாக வரட்டுமே, அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து மீட்டிங்கும் நல்லபடியாக முடியுது. அந்த கான்ட்ராக்ட் வந்து ஜிமின் நினச்ச மாதிரி ஜிமினுக்கே கிடச்சிருது. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஜிமினுக்கு அப்படியே கால் பண்ணுறான். ஹலோ பேபி, சொல்கிறா. சுகா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சு? கவுந்துருச்சா? சுகா சொல்கிறா, என்னாச்சு? சுகா, அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிருச்சு. நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ ஹாப்பியாக இருக்க. இப்போது நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா ஒன்று அப்படியே தூக்கி சுற்றி அப்புறம் தூக்கி சுற்றி ரெஸ்டாரண்ட் அப்படியே சுகா சொல்லுடா, நம்ம வேர்ல்ட் டூர் எங்கேயாவது போகலாமா? ஏன்? இல்லை சுகா, நம்ம வேறு ஊர் சுற்றி ரொம்ப நாள் ஆகுது. அது மட்டும் இல்லை, இப்போது இந்த ப்ராஜெக்டும் சைன் ஆயிடுச்சு. ஸோ எங்கேயாவது வேர்ல்ட் டூர் போயிட்டு வரலாமா? ஒரு புள்ளையும் நம்ம பிடுங்க வேணாம், நீ முதல்ல வீட்டுக்கு வா, வீட்டுக்கு கிளம்பி வா. சரியா? சுகா, ஏன் வீட்டில் ஏதாவது வச்சுருக்கியா என்ன? இல்லைடா, ஒன்றும் வச்சுருக்கல. வீட்டுக்கு வரியா இல்லை நான் அங்கே வரவா? வேணாம் 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 சாமி, நானே வரேன், வீட்டுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினும் அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுறான். ஸோ இங்கே பார்த்தா சுகா அப்படியே வீட்டில் வந்து லைட் செட்டப்பெல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காரு, லைக் கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ கையில் ஒரு பொக்கே வேறு அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. ஓ மை காட், எல்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஜிமின் வந்த உடனே அப்படியே ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லி எல்லாம் ஓகேவாக இருக்குது, ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் ஓகே எல்லாமே ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கும்னா, ஒரு லூஸான பேண்ட் வித் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, லைக் பிளாக் ஷர்ட் தான். அப்படியே வந்து மேலேருந்து 3 பட்டன்ஸ் எடுத்து விட்டுட்டு அவ்வளோ ஒரு ஹாட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போ தான் குளிச்சிருப்பார். ஸோ ஹேரெல்லாம் அவ்வளோ பெட்டாக இருக்கும், அவ்வளோ ஒரு க்யூட்டாக ஹாட்டாக நின்றுட்டுருக்காரு. ஸோ அப்படியே ஜிமினும் செம்ம எக்ஸைட்டடாக அப்படியே வெளியே இருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணால் இப்படி ஒரு செட்டப் வித் சுகா அப்படியே கையில் பொக்கேவை அப்படியே வச்சிட்ருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பேபி, சக்ஸஸ் ஆகிட்ட. சுகா, என்ன இதெல்லாம்? இல்லைடா, நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னேன், அதான் டின்னர் பார்ட்டியை வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஓ மை காட், மை ஹாப்பி, மை ரொமான்டிக் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிகிட்டே டான்ஸ் பண்ணிகிட்டே உள்ளே வரான். ஓ மை காட் சுகா, ஐ ரியலி லைக் இட். சத்தியமாக சொல்கிறேன், எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கான். டே பேபி, போதும்டா போதும், வா உனக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், வா. எனக்கு டின்னர் சாப்பிட்றதுக்கெல்லாம் மூடே இல்லை, வா நம்ம பண்ணலாம், வா. டேய் இங்கே பாருடா, ரொம்ப ரிஸ்க்கு, நான் வேறு ரொம்ப மூடில் இருக்கேன், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லவும் ஓகே மை டாடி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு மேலே குடுன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஸோ ஜிமின் அப்படியே மேலே போயிட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்காரு நம்ம சுகா. ஸோ நம்ம ஜிமின் அதை பார்த்து எக்ஸைட்டட் ஆகிட்டு அப்படியே குடுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதே மாதிரி சுகா போட்டிருந்த மாதிரியே ஒரு சூட் தான், அப்படியே அந்த லூஸான
பிளாக் பேண்ட் வித் அந்த ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு போட்டுட்டு அப்படியே கீழே வந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வராரு. 2 பேரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு செம்மையாக ஒரு ஃப்ராக்ரன்ஸான ஒரு ஃபீலில் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த செட்டப்பும். தென் இவங்க 2 பேரும் உட்காந்து இருக்கிறதுக்கும் வேற லெவலில் இருக்குது. ஸோ 2 பேரும் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஷுகா, இவனு ஒன் திங், வந்து உட்காந்த உடனே நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். ஆஹா, அப்புறம் சரி நர்வஸ் எல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன். ஓகே, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் பேசி என்னோட ஐடியாவையும் ப்ரொஜெக்டரில் போட்டேன் பாரு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஷுகா. பார்த்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே யாருமே ஓகே சொல்ல மாட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா? ஆனால் பார்த்து ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஓகே சொல்லிட்டாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஷுகா. ஓ ஓ, சரிடா சாப்பிடு. பேசிகிட்டே இருக்காத. எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடே இல்லை. டான்ஸ் பண்ணலாமா? டான்ஸ் பண்ணுறதா? ஜிமின், இங்கே பாரு, ஆல்ரெடி உனக்கு உடம்பு சரியில்லை. ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு. சாப்பிட்றதெல்லாம் அப்படியே அப்புறமா இருக்கட்டும். நம்ம பேசிக்கிட்டே அப்புறமா சாப்பிட்லாம். வா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாங்கை ப்ளே பண்ணுறான். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே சுகா கூட வந்து நின்று டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பேபி ஓவர் எக்ஸைட்டடாக இருக்க போல். ஆமாம் டாடி, ஓவர்லோடட் எக்ஸைட்டட் ஃபார் எவர். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாடி. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டே பேபி, சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கடா. அப்படியா டாடி? எவ்வளோ அழகாக இருக்கேன்? அப்படியே இப்போ பாரேன், மிரரில் பார்த்தேன்னா நீயே உன்னை பார்த்து அப்படியே ஒப்புஸ் ஆயிடுவ. அவ்வளோ அழகாவா இருக்க? ரொம்ப அழகாக இருக்க. எப்படி தெரியுமா, அவனோட சீக்ஸ் எல்லாம் இப்போ வந்து அப்படியே அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கு. அப்புறம் உன்னோட கண்ணெல்லாம் அப்படியே பல்பு மாதிரி இருக்குடா. பல்பு மாதிரி இருக்கா? லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்படியே என் கண்ணெல்லாம் கூசுதுன்னு தான் பார்த்துக்கோயேன். ஓஹோ, அப்படியா? லிப்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்க. அப்படியே எல்லாம் அந்த பல் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குடா. ஏய், யாரா நீ? எங்கேருந்து தான் வந்திருக்க? சத்தியமாக சொல்கிறேன் ஜிமினா, யூஆர் கிரேட். யூஆர் ஆல்வேஸ் கிரேட்டா. நீ சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியல. லவ் மேக் பண்ணலாம்டா. லவ் மேக் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம டான்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா சாப்பிடணும், அதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வேறு எல்லா வேலையும். ரொம்ப ஒப்சஸ் ஆகிட்டு இருக்காடா. கீழே இருக்கவன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும் சுகா. இப்போது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கேன்னு எனக்கு புரியுது. பட் எனக்கு இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா நான் இன்னும் ஓவராக டயர்டாகிடுவேன். ஓகே பேபி, ஐ காண்ட். பட் எப்படி சொல்கிறது சுகா, என்னால் இதெல்லாம் பண்ணாமல் உங்க கூட வந்து படுத்தேன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இந்த மூமெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, டைம் 8 தானே ஆகுது. ரொம்ப டைம் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பாட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ அப்படியே சோலோவாக டான்ஸ் ஆடுறான். தென் சுகா கூட வந்து டான்ஸ் ஆடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு வழியாக டான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டும் முடிக்கிறாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சுகா. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஜிமின், நீ ஓவர் ஆயிடுச்சு உனக்கு குடிச்சு. நீ வா எந்திரி, கொஞ்ச நேரம் கூட உட்காந்து குடிப்போம். ஏன்னா நீ இப்படி வந்து எனக்கு கண்டிஷன்ஸ் போடுற. யூ நோ ஹூ ஐ ஆம்? தெரியும். யார் நீ? யார் நீ? I am Yoongi daddy's baby, you know. Who is your daddy, baby? My daddy is so cute, hot, then mixed to overloaded. He is so sweet, you know. அப்புறம் என் டாடி ரொம்ப கேரிங் கேரக்டர். அவரே பண்ணும்போது ரொம்ப அடங்கந்தாக பண்ணுவார். ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவார். அப்போ அவரோட கணக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆஃப்டர் மேக் அவுட்
என்ன அவ்வளோ க்யூட்டாக பார்த்துப்பாரு, அவ்வளோ க்யூட்டாக. அப்படியே அவர் வந்து க்யூட்டாக பார்க்குறதுல நானே அப்படியே மெல்ட் ஆயிடுவேன் தான் பார்த்துக்கோயேன். அதுதான் என்னோட டாடி. ம் அப்புறம் அப்புறம் வந்து லவ் மே குட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் டாடி கூட. லைக் கிஸ் பண்ணுவார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷர் பண்ணுவார். ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். போயிட்டு அப்படியே ஹெவன்லி ஃபீல். ஹெவன்லி ஃபீல். எவர் தட் வாஸ் அ ஹெவன்லி ஃபீல். டாடி ரூம் போகலாமா? போகலாமே. டாடி இன்னைக்கும் பண்ணாத அளவு ரொம்ப லவ்லியாக பண்ணலாம். ரொம்ப 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 லவ்லியாக பண்ணலாம். ஓகே, சரிடா வா போகலாம். டாடி தூக்கிட்டு போ டாடி. தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தூக்கிறாரு லைக் அ பேபி மாதிரி. டாடி சொல்லுடா என்ன? ஐ வாண்ட் டு சே சம்திங். என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ லவ் யூ. அப்புறம் டாடி சொல்லுடா ஐ லவ் யூ. அப்புறம் டாடி அப்புறம் இல்லை டாடி, லவ் யூ டூ சொல்லு. லவ் யூ டூடா. டாடி எனக்கு ஏதாவது நிக்நேம் ஐயா. என் கோழி குஞ்சு பையனுக்கு என்ன நிக்நேம் வேணும்? கோழி குஞ்சு பையனா பார்க்க நான் கோழி குஞ்சு மாதிரியா இருக்கேன் டாடி? ஆமாண்டா, பார்க்க கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்க நீ. எப்போ எந்த ஆங்கிளில் பார்த்தா நான் கோழி குஞ்சு மாதிரி இருக்கு டாடி? நாளைக்கு கோழி குஞ்சை எடுத்துகிட்டு வந்து உனக்கு காட்டித்தரேன் எந்த ஆங்கிளில் பார்த்தா நீ கோழி குஞ்சு மாதிரி இருக்கேன்னு. எனக்கு அந்த பேர் பிடிக்கலாம். நீ கேட்டாக இருக்க, நான் கோழி குஞ்சுன்னா செட் ஆகாது. வேறு ஏதாவது பேர் சொல்லு டாடி. கோழி குஞ்சுக்கும் கேட்டுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு யார் சொன்னா? அதெல்லாம் செட் ஆகும். அப்படி சொல்கிறியா? நீ கேட்டு தானே? ஆமாம். அப்போ நான் மவுஸாக இருக்கேன் டாடி. மவுஸாக இருக்கியா? ஆனால் கேட்டுக்கும் மவுஸுக்கும் எப்போவுமே செட் ஆகாதே. ஆனால் டாமுக்கும் ஜெரிக்கும் எப்போவுமே செட் ஆகுமே. யூ ஆர் எ டாம் அண்ட் எ ஜெரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். ரூம் வந்துருச்சு பேபி. வந்துருச்சா டாடி? ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப அப்படியே ரொம்ப ஒப்சஸாக இருக்கியா நீ? டாடி செக் மை டெம்பரேச்சர் நவ். ரொம்ப ஹாட்டாக இருக்கா? டாடி ரொம்ப ஹாட்டாக இருக்கேன். ஐ நீட் யூ டூ. பட் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கடா. க்யூட்டாக இருக்கண்ணா? க்யூட்டாக இருக்கண்ணா. ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருக்கண்ணா. ஓகே ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓகே, எங்கேயோ உட்காருங்க, நான் வரேன். எங்கடா போகிற? வரேன் டாடி, ஒரு நிமிஷம் ஏதோ வரேன், எங்கேயா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். பேபி இங்கே வாடா, எங்கேயும் விழுந்துடாத. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடி எந்திரிச்சு போகிறான். ஸோ அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெளியே வரான். பார்த்தா ஹேரை ஃபுல்லாக வெட்டாக்கிட்டு வந்திருக்கான். அவனோட மேலேருந்து உள்ள ஷார்ட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. தென் கீழே இருந்தும் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு. நடுவில் இருக்க 2 பட்டன்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கான். ஸோ அப்படியே வரான். டாடி ஹவ் ஐ ஆம்? தலை எதுக்கு வெட் பண்ண? தலை டாடி நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன் உங்ககிட்ட. நான் எப்படி இருக்கேன்? நைஸ். ஹாட்டாக இருக்கேனா? ஹாட்டாக தான் இருக்க. ஓகே டாடி, நவ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவன் போய் படுக்கிறான் பெட்டில். இப்போ நீ க்யூட்டாக தான் இருக்க.
இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை படுக்க வச்சுட்டு ஜிமின் அப்படியே மேலே வரான். உன்னை எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நீ நேத்திக்கு பண்ணல. ஆமாம், நான் உன்னை இன்னைக்கு பண்ணுறேன். நீ எப்பட்றா? இப்போ தான் நான் சொன்னேன். நீ டாம், நான் ஜெரி. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் பண்ணுறேன். நீ பண்ணுறியா? ஆமாம் டாடி, ஒரே ஒரு நாள் மட்டும் நான் டாப்பாக இருக்கேனே, நீ பாட்டமாக இரு. எடா சொல்கிற, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட 2 கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு வெளியே வந்துடும் போல் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பாடு. நான் தான் இன்னைக்கு டாப், நீ தான் இன்னைக்கு பாடம். டேய் வேணாண்டா, வேணாம். என்ன வேணா, அதெல்லாம் கிடையாது. நீ தான் இன்னைக்கு பாட்டம், நான் தான் இன்னைக்கு டாப். புரிஞ்சுதா? சொன்னால் புரிஞ்சுக்கோடா, வேணாண்டா. டாடி இல்லை சுகா பேபி, இனி நீ என் பேபி, சரியா? நான் உன்னோட டாடி, ஓகே? வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டு கத்திட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஜிமின் அந்த 2 ஷார்ட் பட்டனையும் அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே ஷார்ட்டை போட்டுட்டு தென் சுகாவோட ஷார்ட் பட்டனையும் கடன்னு ரிமூவ் பண்ணிட்டாரு. ஜிமின் வேணான்னு சொல்கிறான்ல, வேணாம். கால் மீ டேடி பேபி, கால் மீ டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ இங்கே சுகாவால் டெம்ப்டேஷனை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டெம்ப்ட் ஆகுது. நம்ம ஜிமின் வந்து சும்மா கிஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி லிக் பண்ணி அதை ஒரு மாதிரி சக் பண்ணி அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. சுகாக்கு இங்கே வேறு லெவலில் டெம்ப்ட் ஆகுது. அப்படியே கீழே வரைக்கும் கிஸ் பண்ணி கொண்டு வராரு. பேபி, நீ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க. இப்போதான் தெரியுது என்னை நீ ஏன் இப்படி டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், வாட் அ டேஸ்ட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. வைஸ்ட்டு நெக் ஏரியா ஃபுல்லாக, தென் செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிக் பண்ணி எடுத்துட்டாரு. ஓகே பேபி, நான் கீழே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு சொல்லிட்டு மேலே சிப்பெல்லாம் ரிமூவ் பண்ணி டக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி கீழே போட்டுட்டாரு. பேபி இங்கே பாரு, வேணாம். கால் மீ டாடி, you're my baby now. Tomorrow too I'm your baby, you're my daddy. So today is my day, then you're my baby, I'm your daddy. Did you understand? சிமின் சும்மாரா, கால் மீ டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனோட பேண்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி போட்டுடுறான். ஸோ சுகாவோட லெக்ஸை அப்படியே நல்லா ஒயிட் பண்ணுறான். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒயிட் பண்ணுறான். வலிக்குதுடா, வலிக்குதா? எனக்கு அந்த அளவு வலிக்காதே. ஐயோ ஜிமின், ரொம்ப வலிக்குது ஜிமின், அப்படியே என் கால் உடஞ்சிரும் போல. ஐயோ பேபி, உனக்கு ரொம்ப வலிக்குதான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் தான் டாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சென்டரில் அப்படியே வரான். பேபி சத்தியமாக இருக்கான்ட்டு எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல. முடியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணிடுறான். இங்கே சுகாக்கா வலி அப்படியே உயிர் போகுது. ஒரு மாதிரி அப்படியே வந்து கத்துறாரு. ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின், வலிக்குது ஜிமின். வலிக்குதான். ஐயோ பேபி, அடிக்கடி நானும் டாப்பாக இருந்துக்கவா? ஜிமின் வலிக்குது ஜிமின். இன்னைக்கு நான் டாப்பாக இருக்கேன், நாளைக்கு நீ டாப்பாக இரு, நாளன்னைக்கு நான் டாப்பாக இருக்கேன். ஜிமின் எடு ஜிமின், வலிக்குது ஜிமின் எடுறா. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இன் பண்ணி அப்படியே வந்துட்டு வச்சுக்கிறான். ஸோ சுகாவுக்கு வந்து ஒரு மாதிரி குளுக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு வந்து சொல்ல தெரியல வாட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் இஸ் அந்த மாதிரி அவர் வந்து திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு படுத்துருக்காரு. மை காட், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமினை பார்க்க, என்னாச்சு பேபி, என்ன பண்ணுது உனக்கு?
ஒரு மாதிரி இருக்குடா, ஸ்டொமக்கில் எல்லாம் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா அப்படியா யூ காட் த பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறாரு. ஸோ ஷுகா இங்கே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஒரு மாதிரி லிட்டரலி மூவ் ஆன் பண்ணிவிட்டு சூப்பராக அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் போக போக ஜிமினுக்கு அப்படியே வந்து அடித்தது வந்து தலைக்கு ஏறிடுது போதை. இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி அரை போதையிலேயே வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்து தலைக்கு ஏறிடுது, சுத்தமாக முடியல. இப்போது ஜிமின் வந்து ரொம்ப குடிப்பார், லைக் ரொம்பன்னா ரொம்ப கிடையாது, அடிக்கடி குடிப்பார். அதனால தான் இவ்வளோ நேரம் வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு மாதிரி ஒரு ஆஃப் கான்ஷியஸில் அப்படியே வந்து ஷுகா பக்கத்தில் போயிட்டு படுக்கிறாரு. டே பேபி என்னாச்சுடா? I really love it. I really love it. டாடி எப்படியோ நான் உன்னை டேஸ்ட் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணுறது இப்படியாடா? ஆமாம், வேறு எப்படி டாடி? ஐ ரியலி லவ் யூ டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை கொண்டு போய் செஸ்டில் வச்சு மூடிக்கிறான். லவ் யூ டூடா, வலிக்குதுடா, நாளைக்கு பெயின் கில்லர் போட்டுக்கலாம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறான். ஸோ ஷுகா வந்து ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. ஷுகாவுக்கு இன்னொரு சைடு வந்து வலி உயிர் போகுது. ஸோ அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அவர் வந்து படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே ஜிமினுக்கா தலைவலி உயிர் போகுது. ஏன்னா நல்லா குடிச்சிருப்பார் வேறு. ஸோ அப்படியே வந்து தலையில் கையை வச்சுட்டு நேற்றுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ண பார்க்குறாரு. பட் கொஞ்சம் நேரத்துக்கு வரவே இல்லை, லோட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து நல்லா திங்க் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ டாடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா எங்கள் ஷுகா ரொம்ப டயர்டாக படுத்திருக்காரு. ஐயோ ஜிமின் எதுக்காக இப்படி பண்ண, நீ பைத்தியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஐயோ டாடி டாடி ஷுகா டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன குழந்த மாதிரி அப்படியே வந்து சீக்ஸை போட்டு பிக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஷுகாக்கு அப்படியே வந்து ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்ப் ஆகி அப்படியே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. என்னாச்சு பேபி? ஐம் ஸோ சாரி டாடி, நான் நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் இருந்தேன், அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணி விட்டுட்டேன். ஐம் சாரி டாடி, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வலிக்குது அவ்வளோதான். ஐம் சாரி டாடி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. சரி ஓகேடா, ஓகே தான். நீ என்ன சுச்சுவேஷனில் இருந்தேன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. சரி விட்டு. மேம் சாரி, நான் தான் பண்ணுன்னு சொன்னப்போ நீ பண்ணியிருக்க வேண்டியதானே, எதுக்காக டிலே பண்ண? அதான் நானே பண்ணிட்டேன். ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹெட்டை லைட்டாக ரப்பனுக்கு தராரு. அப்போ வந்து ஜிமின் இருந்துட்டு ரொம்ப வலிச்சிச்சா? ஆமாண்டா, எப்பட்றா இதெல்லாம் தினமும்லாம் நீ வந்து சகிச்சுக்கிற? எவ்ரிடே பண்ணால் பெயின் இருக்காது டாடி, என்றைக்காவது ஒரு நாள் பண்ணாதான் அப்படியே வந்து பெயின் ஆகும். அதான் பெயினாக இருக்கு. ஐம் சாரி டாடி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் ஸோ சாரி, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தலையை வச்சு தேய்க்கிறான். ஷுகாவுக்கு வந்து சிரிப்பாக வருது. அப்படியே வந்து கேட்ட லைட்டாக ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் அவன் வந்து கிஞ்சலெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு கீழே வந்துடுறான். ஸோ அவனோட கையாலேயே சமைச்சு வந்து கொடுக்குறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த ஒன் சாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி துண்டாக வச்ச மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, எனவே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் டெலகிராமோட சேனலோட லிங்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, அப்படியே நம்ம வந்துட்டு இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஓகே பாய், லவ் யூ ஆல்.